Hi viewers, welcome to my YouTube channel. நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போறோம்னா பென் டிரைவு அப்புறம் வீடியோ வந்து நிறைய வீடியோவில் சப்போர்ட் ஆகாமல் இருக்கிறது அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம சொல்யூஷனாக நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். டிவியில் எடுக்காததும் மொபைல் எடுக்காத எல்லா விஷயமே நம்ம வந்து இதில் ஃபுல்லாகவே ஷேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை அழுத்துங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தை ஆன் பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் வந்து சிஸ்டத்தில் போட்டுக்குவாங்க. சரிங்களா? சிஸ்டத்தில் போட்டோன்னே உங்களுக்கு யூஎஸ்பி வந்து எல்லாமே தெளிவாக காமிக்கும். நம்ம ஹார்ட் டிஸ்க்கும் சேர்த்து தான் நம்ம போட்டு நம்ம ரெண்டுமே ஒரே டைம் காட்ட முடியாது. ஆக்சுவலாக ரெண்டுமே போட்டிருக்கேன் நான். சரிங்களா? ரெண்டுமே யூஸ் பண்ணுறதை பாருங்கள் எப்படின்னு. என்னென்ன மெத்தடில் மாற்ற போகிறோன்னு பாருங்கள் நீங்கள். ஃபஸ்ட்டு இந்த பென்ட்ரைவ் நம்ம போட்ட உடனே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டு இதை ஷோ பண்ணும்போது பார்த்துக்கோங்க, பென்ட்ரைவ் வந்து ஃபுல்லாக இருக்குது. அந்த ஃபுல் பண்ணுறத வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணி ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிடணும். சரிங்களா? ஆக்சுவலாக இதை ஓப்பன் பண்ணோடனே அதோடைய டிஃபால்ட் ஃபார்மேட் ஒன்று இருக்கும். அந்த ஃபார்மேட்டை டோட்டலாக நம்ம டெலிட் பண்ணால் மட்டும்தான் வந்து அடுத்து நம்ம இப்போ என்னென்ன ஒரு ஸ்டெப்போ நம்ம பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பண்ணுறீங்க. ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து FAT32 அப்படின்னு டிஃபால்ட்டாக இருக்கும். அதை வந்து ரீசெட் பண்ணி மொத்தமாக டெலிட் பண்ணிவிடுங்க. டோட்டலாக டெலிட் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக டெலிட் பண்ணுங்கள். ஒரு செகண்ட் வந்து டிலே ஆகும். ஃபுல்லாகவே டெலிட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக எம்டி ஆகிடும் பாருங்கள். எம்டி ஆனதுக்கப்புறம் தான் ஃபுல்லாகவே எம்டி ஆகிடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் காப்பி பண்ணுங்கள். சரியா? ஏன்னா டிவியில் சப்போர்ட் ஆகாமல் இருக்குதுல்ல, ஃபோன்லேயும் சப்போர்ட் ஆகுதில்ல, மொத்தமாக டெலிட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டே டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிட்டு ஃபுல்லாக எம்டி ஆகிடுச்சிங்களா? எம்டி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கிளிக் பண்ணி மறுபடியும் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஃபார்மேட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஃபார்மேட்டு கொடுக்குறேன் பாருங்கள். ஃபார்மேட்டை கொடுத்துட்டு மறுபடியும் டிஃபால்ட்டு தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு NTFS அந்த மோடில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிக்கணும். சரிங்களா? மறந்துடாதீங்க, NTFS மோடில் மாற்றிக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவில் யூனிட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து கிலோ பைட்டில் வந்து மாற்றிக்கணும். 16 கிலோ பைட்டில் மாற்றிக்கணும். பென்ட்ரைவ் மட்டும், எல்லா பென்ட்ரைவும் இந்த 16 கிலோ பைட்டில் மட்டும்தான் மாற்றணும், வேறு எதுலேயும் மாற்றக்கூடாது. சரிங்களா? பார்த்துங்க, 16 கிலோ பைட்டில் மாற்றிக்கோங்க. சரிங்களா? அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்டீன் கிலோ பைட்டில் மாற்றிட்டு வால்யூம் லேபிளில் உங்கள் பேரை கொடுத்துக்கோங்க. யூசர் பேர் நீங்கள் யார் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துருங்க. ஒரு செகண்டை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகணும் மறுபடியும் ஃபார்மேட் ஆகிடும். சரிங்களா? ஃபார்மேட் ஆகி மறுபடியும் அந்த ஃபஸ்ட்லேருந்து சூப்பராக உங்களுக்கு எல்லாமே வந்துடும் இது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே ஃபார்மேட் ஆனதுக்கப்புறம் வந்து அதில் வந்து புது ஃபோல்டர் வந்து 3 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சரிங்களா? அதை ஓப்பன் பண்ணிவிட்டு 3 ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்க. சரியா? நியூ ஃபோல்டரு. என்னென்ன ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறீங்கன்னா வீடியோஸ், பிக்சர்ஸ் அண்ட் மியூசிக், இந்த மாதிரி 3 ஃபோல்டர் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்க? இதுக்கப்புறம் மொபைல்லையும் உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் ஆகும், எல்லாத்துலேயுமே நல்லாவே சப்போர்ட் ஆகும். சரிங்களா? அதில் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபைல் கமாண்டர். அந்த ஃபைல் கமாண்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும். நிறையா ஃபோனில் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? தெளிவாக சொல்கிறேன், அந்த ஆப் யூஸ் பண்ணாதீங்க. ஃபைல் கமாண்டர்னு ஒரு ஆப் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் பின் பண்ணி அனுப்புகிறேன். அந்த ஃபைல் என்ன இமேஜ்னு நான் பின் பண்ணி அனுப்புகிறேன் உங்களுக்கு. சரிங்க? அது க்ரியேட் பண்ணிவிட்டு இது 3மே க்ரியேட் பண்ணிக்கோங்க. 3 ஃபோல்டர் வந்து ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக வந்து இது க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம வீடியோஸ் வந்து எந்த வீடியோஸை வந்து நீங்கள் ஒரு 40 இன்ச்சு கீழே இருக்கிறவங்க எல்லாமே, 40 இன்ச்சு டிவி கீழே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு 1080p X264 அந்த மாதிரி வீடியோஸ் தான் சப்போர்ட் ஆகும். சரிங்களா? அது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேறு யாராவது X265லாம் போட்டு டவுன்லோட் பண்ணிடாதீங்க. அதுவும் தெளிவாக சொல்கிறேன், X264 மட்டும். அதே ஒரு 4K கூகுள் டிவியாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லாமே சவுண்ட்லேருந்து எல்லாமே தெளிவாக வரும். இந்த NTFS மோடில் நீங்கள் மாற்றினா மட்டுமே போதும். எல்லா டிவியுமே எல்லா இடத்துலையுமே எடுக்கும். நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கும் போடலாம், பென்ட்ரைவும் போடலாம். ஹார்ட் டிஸ்க்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்க்கு அடுத்தது நான் ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். எல்லாம் தனித்தனி ஃபைல் வச்சுக்கலாம். நீங்கள் மொபைலில் போட்டு என்ன அந்த ஃபைல் கமாண்டரில் மட்டும்தான் பண்ணணும்னா அந்த ஃபைல் கமாண்டரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஒரு ஜஸ்ட் ஒரு 2 GB வந்து ஒரு 30 செகண்ட்லேயே காப்பி ஆகிடும். சரிங்களா? அந்த ஃபைல் கமாண்டரை நான் போட்டு விட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்னல 264
அந்த வீடியோவை நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? அந்த 264 மட்டும்தான். நீங்கள் 1080p வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 1080p 264 டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு ஷோவும் ஆகும், ஆடியோவும் ப்ளே ஆகும் எல்லாமே. சரிங்களா? பாருங்கள், எல்லாமே நான் 264 போய் காப்பி பண்ணி வச்சுருக்க பாருங்கள். 1080p வந்து 264 நோட் பண்ணிக்கோங்க. 264 X264 இந்த இதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் நான் சொல்கிறேன், இது எல்லா இடத்துலையுமே சப்போர்ட் ஆகும். 40 இன்ச்சு கீழே வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இதுதான். 4K வச்சுருக்கவங்களும் இது பிரச்சனை இல்லை. X265 நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆண்ட்ராய்ட் டிவி எல்லாருக்குமே இது ஷோ ஆகும். சரிங்களா? தேங்க்யூ.